வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இது ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் மண்டேக்கானது. நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இப்போ 24,258 அப்படின்ற லெவல்கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் வந்து 139. அப்போ 24,139 நம்மளுடைய க்ளோஸ். அதே ஃபியூச்சர் அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 24,258. அப்போ கிட்டத்தட்ட இதுலேருந்து எவ்வளோ தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 119 பாயிண்ட், நம்மளுக்கு 120 பாயிண்ட் பக்கம் கேப் அப் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்மளுடைய ஸ்பாட் அப்படின்றது 24,040 அப்படின்னா அதில் ப்ளஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 120 ப்ளஸ் பண்ணால் 24,160க்கு நியர்பை ஸ்பாட் ஓப்பன் ஆகுது. ஏன் இந்த ஸ்பாட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம், 24,160 கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய லெவல்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த ஸ்பாட்டில் நம்ம என்னென்ன லெவல்ஸ்லாம் எடுத்திருக்கோம் லாஸ்ட் செஷனில், அப்போ 24,000 கால் அண்ட் புட் எடுத்திருந்தோம். 24,000 காலுடைய க்ளோஸ் 198 அப்படின்னா 24,200 அப்படின்ற ஒரு லெவல் இருந்தது. அடுத்தது நம்மளுக்கு 24,000 புட்டு பேஸ் பண்ணி பார்க்கும்போது 23,850 அப்படின்ற லெவல் இருந்தது. அப்போ நம்மளுக்கு ஓப்பன் அப்படின்றது 24,160 அப்படின்னா ஒரு கேப் அப் ஓப்பனான்னு பார்க்கணும். கிடையாது, ஏன்னா எஸ்டர்டே ஹை அப்படின்றது 24,360. ஸோ ஜஸ்ட் அபவுட் பாசிட்டிவ் ஓப்பன் தான். சரிங்களா? ஸோ அந்த பாசிட்டிவ் ஓப்பனுக்கு அடுத்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும். அப்போ நம்ம இந்த லெவல்ஸ் 24,200 ஆகட்டும், 23,280 ஆகட்டும், இந்த ரெண்டு லெவல்ஸ் வந்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்தாச்சு அந்த க்ளோசிங் ப்ரைஸை வச்சு. அப்போ நியர்பை இருக்கிறதுல ஸ்ட்ரைக்குக்கு உட்பட்ட ஒரு இடைப்பட்ட எல்லை எவ்வளோ, சின்ன எல்லை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 23,900 புட் அண்டு 24,200 கால். ஏன் அப்படின்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அந்த 24,000க்கு கீழே நியர்பையில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் இவங்க, மேலே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் இவங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்து பேஸ் பண்ணி பார்க்கும்போது 23,900, 24,200. அப்போ இவங்களுடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 24,050. சரிங்களா? அடுத்து 23,900, 24,500 வைடஸ்ட்டாக ஒரு எட்ஜ் இருக்குது. அப்போ அந்த வைடஸ்ட்டாக இருக்கிறதுக்குடைய மிட் பாயிண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 24,300 சம்திங் வரும். சாரி, 900 ப்ளஸ் 600னா ஓகே 200 சம்திங் வரும். அப்போ 24,200 தான் நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் எடுத்திருக்கோம். 24,000 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் பேஸ் பண்ணி 24,200ன்னு சொல்லி. அண்ட் இன்னொரு ஆடடாக ஒரு அட்வான்டேஜ் தான், இன்னொரு லெவல் முக்கியமான லெவலாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா 24,000 காலுடைய எஸ்டர்டே லோ. அப்போ 24,122. இப்போ ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் நடக்கும்போது மேலே என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குன்றத பார்க்கணும். அப்போ இந்த 122 அண்ட் 200 ஒன்று இந்த லெவலுக்கு உள்ள ஓப்பன் ஆகி திருப்பி வந்து இதில் சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். இல்லை இங்கே ஓப்பன் ஆகிட்டு இதில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வராங்களான்னு பார்க்கணும். இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சினாரியோ. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டில் போயிட்டு அகைன் இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ எஸ்டர்டே ஹை இந்த இடத்துல இருக்குது, க்ளோஸ் ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது, ஓப்பன் அப்படின்றது இப்படி தான் வைக்க போகிறாங்க. அப்போ ஓப்பனுக்கு கீழே நின்றுட்டா திருப்பி ப்ரீவியஸ் க்ளோஸ், அடுத்து இன்னும் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி சப்போர்ட்டிவாக இருந்தால் நம்மளுக்கு எஸ்டர்டேலோ இல்லை 24,000லேயே ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேலே போயிட்டாங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைக்கு மேலே என்ன மாதிரி இருக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். மேலே நம்மளுக்கு 24,160 சப்போஸ் ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா 24,200 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸஸும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக அதுக்கு மேலே நம்மளுக்கு 24,300 கால் ஆப்ஷனும் இருக்காங்க டேபிளில். ஸோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது
நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது கால் சைடு 11, புட் சைடு 17. அப்போ இப்போ புட் ஆப்ஷனுக்கு சாதகமாக ஓப்பன் ஆகலை, ஆப்போசிட்டாக ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ இவங்களுடைய ஓப்பன்லேயே உங்களுடைய கரைதல் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இவங்களுடைய ஏற்றம் வந்து கம்மியாக தான் இருக்கும். யாரு? கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் கம்மியாக தான் இருக்கும். புட் ஆப்ஷனுடைய இறக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து ஒருத்தர் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் எவ்வளோ தூரம் ஏறியிருக்காங்க அப்படின்றது. அப்போ இதே இம்ப்ளைடு வால்டிலிட்டி இல்லாமல் 2 பேர்த்துக்கும் சரிசமமாக ஒரு ஈக்குவலண்ட்டான போட்டியாக நடக்குது அப்படின்னா, இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு நடுவில் மாட்டிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் டேபிள், அதாவது முன்னைய நாள் டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளுக்கு ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி அதில் மூவ்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் அடுத்த டேபிள் செட் ஆகும்போது மார்க்கெட் வந்து சைட் பேஸில் போகிற மாதிரி இந்த டேபிள் இருந்துட்டாங்க அப்படின்னா சைட் பேஸில் போயிடும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் அப்படின்றது. இப்போ ப்ரீமியம் கால்குலேஷன்ஸை பொறுத்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அப்படின்றது நடைபெறும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ வர்ற May 4th வந்து நம்மளுக்கு மந்த்லி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேற்றுக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் டேட்னு சொன்னோம். நிறைய பேர் எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தீங்க, நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் எங்களுக்கு போஸ்ட்போன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, வெள்ளிக்கிழமை வரைக்கும். ஸோ பேமெண்ட் அப்படின்றத வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. பேங்க் நிஃப்டியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பேங்க் நிஃப்டிக்கு கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பேங்க் நிஃப்டி சேம் திங் தான். ஆனால் பேங்க் நிஃப்டியில் என்னன்னு கேட்டிங்கன்னா சினாரியோ பேசிஸில் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓவரால் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு புட் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷன் அதிகமாக ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 55,000 காலும் இருக்குது, 55,000 புட்டும் இருக்காங்க இந்த இடத்துல. அப்போ இவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரைஸுக்கு மேலே ஆர் லோ ப்ரைஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்களா, ஓப்பன் ஆகும்போது ஒரு வைடராக ஓப்பன் ஆகுறாங்களா, இல்லை அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறாங்களா, இல்லை இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிற கால் ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்றில் ரிவர்ஸ் ஆகுறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது அப்படின்றது இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அப்போ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி நம்மளுக்கு கால் சைடு அதே தான், நிஃப்டி மாதிரியே கால் சைடு கம்மியாகவும் புட் சைடு அதிகமாகவும் இருக்காங்க. இவங்க சைட்லேயே நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம். 54,700 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு நேற்றுக்கு. அடுத்து இன்னைக்கு கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 54,700 புட் ஆப்ஷன் எவ்வளோ இறங்குறாங்க, கால் ஆப்ஷன் எவ்வளோ ஏறுறாங்கன்னு பார்த்தீங்கனாலே இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டிக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஓப்பன் ப்ரைஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு நடுவில் ட்ரேட் ஆகிட்டாங்க அப்படின்னாலே அவங்க சைட் பேஸில் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. எஸ்டர்டே லோவை கட் பண்ணாத வர டவுன் ட்ரெண்டுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.